இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் என் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம ரெண்டு முக்கியமான நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி HCL டெக்னாலஜிஸ்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சி. ஸோ HCL டெக்னாலஜிஸ் ஸ்கூல் கேம்பஸ் ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர் காலேஜில் HCL டெக்னாலஜிஸ்க்கான டேரக்ட் இன்டர்வியூ வந்து பார்த்தா நடக்குது. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் வந்து இப்போபேக் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டேரக்ட் ஜாப் இன்டர்வியூ நடக்குது. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு நிறுவனத்துலேருந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் லிங்க் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி JPR அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள். குரூப்புக்கான விசிபிலிட்டி கிடச்சிரும். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ HCL டெக்னாலஜிஸ் அண்ட் இப்போபேக் டெக்னாலஜிஸ் இந்த ரெண்டு நிறுவனத்துக்கான டீட்டெயில்ஸை பார்த்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் நான் வந்து வீடியோவில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா HCL டெக்னாலஜிஸில் வந்து ஃபிசிக்கல் மோட் பூல் கேம்பஸ் இன்டர்வியூ பை HCL அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து காலேஜில் நடக்குது. என்ன காலேஜில் நடக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, KIOT. ஸோ இந்த காலேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்க போகுது. எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா அப்படின்னு வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கும்போது ஒன்லி 2017, 2018, 2019, 20 அண்ட் 21 பாஸ்ட் அவுட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். யாரெல்லாம் படிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா BTech, MCA அண்ட் MSc பண்ணியிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ BTechல யூஜி அண்ட் பிஜிக்கு செப்பரேட்டாக வந்து பார்த்தா மார்க் எவ்வளோ எடுத்துருக்கணும் அண்ட் அதில் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு யூஜி பண்ணியிருக்கீங்க, அண்டர் கிராஜுவேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட் வித் 75% அண்ட் அபோவ் இன் அகாடமிக்ஸ் ஃப்ரம் 10th, 12th அண்ட் யூஜி. நீங்கள் வந்து எக்ஸப்ட் சிவில் டிபார்ட்மெண்ட் தவிர நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே இது வந்து ஓப்பனாக இருக்குது. அண்ட் 75% யூஜி பண்ணவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிடணும். யூஜி அண்ட் பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் 65% அண்ட் அபோவ் இன் அகாடமிக்ஸ் ஃப்ரம் 10th, 12th யூஜி அண்ட் பிஜி அண்ட் MCA, MSc கிராஜுவேட்ஸ் கேன் பி இன்க்ளூடட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. MCA, MScக்கும் வந்து உங்களுக்கு 65% மார்க் வந்து இருந்துச்சு அப்படின்னா போதும், இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜாயினிங் லொக்கேஷன் வந்து பேன் இந்தியா. ஸோ லொக்கேஷன் அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணுற லொக்கேஷன் தான் வந்து சேலம். பட் நீங்கள் ஒர்க் பண்ண போகிற லொக்கேஷன் வந்து பேன் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. 24 month சர்வீஸ் அக்ரிமெண்ட் நீட்ஸ் டு பி சைன் பை கேண்டிடேட்ஸ். ஸோ 24 month 2 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் அதை சைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து கம்பல்சரியாக கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இன்க்ளூடடாக நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்டர்வியூ டேட்டை பொறுத்த வரைக்கும் 22nd அண்ட் 23rd November 2021 அன்னைக்கு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும். அண்ட் மண்டே அண்டு டியூஸ்டே ஃபிசிக்கல் மோடில் இன்டர்வியூ நடக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டெக்னிக்கல் டெஸ்ட் ஃபஸ்ட்டு வைப்பாங்க அண்ட் செகண்ட் வந்து HR இன்டர்வியூ. இந்த 2 ரவுண்ட் தான் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும். அண்ட் டெசிக்னேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி அப்படின்ற டெசிக்னேஷனில் தான் உங்களை வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி அப்படின்ற இந்த ரோலுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 3.65 lakhs per annum for UG and MCA, 4.75 lakhs per annum for PG. ஸோ பிஜி பண்ணவங்களுக்கு 4.75 அண்ட் யூஜி அண்ட் MCA பண்ணவங்களுக்கு 3.65 lakhs வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரியாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஜாப் டெஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபை அண்ட் அக்சஸ் மேனேஜ்மெண்ட் IAM எலிஜிபிலிட்டி வந்து BTech, IT அண்ட் CS பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டெவலப்பர் இதில் வந்து பார்த்தா நிறைய ரோல்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ரோல்ஸ் வந்து இன்டெப்த்தில் வந்து பார்த்தா நம்மளுக்கு உள்ள நிறைய என்னென்ன டெசிக்னேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்தா உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து IAM அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு BTechல IT அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து டெவலப்பர் அப்படின்ற ரோலுக்கு எலிஜிபிலிட்டி வந்து BTech, IT, CSC, ECE பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து DRYIS அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து எலிஜிபிலிட்டி வந்து BTech, IT, CSC, ECE பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து INFRA இன்ஃப்ரா இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து BTechல IT, CSC, ECE அண்ட் EEE பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ERS அண்ட் ஆப்ஸ் ERS அண்ட் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா BTech, IT, CS அண்ட் சர்க்யூட் பிரான்ச்சஸ் அதாவது ECE,
எலிஜிபிலிட்டி இதெல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜிஆர்சி அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி வந்து பிஇ பிடெக் ஐடி அண்ட் சிஎஸ்சி அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஊப்ஸ் கான்செப்ட்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து பிஇ பிடெக் ஐடி சிஎஸ்சி அண்ட் இசிஇ. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த ட்ரிபிள்இ சர்க்யூட் பிரான்ச்சஸ் ஐடி அண்ட் சிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூடடாகவே வந்துருச்சு. ஸோ இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம் கேம்பஸ் கேஐஓடி கேம்பஸ் காக்கப்பாளையம் போஸ்ட் சேலம் இதுதான் வந்து லொக்கேஷன். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படி டீட்டெயில்ஸும் நான் வந்து சொல்லிடுறேன். இதில் வந்து காண்டாக்ட் பர்சன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காண்டாக்ட் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் நான் அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அட்டன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மாதிரி வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். ஃபில் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அது சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா 15th நவம்பருக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கிடையாது. நீங்கள் எங்கேயும் பே பண்ண தேவையில்லை. 15th நவம்பருக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா the shortlisted candidate will receive the hall ticket mail on or before 16th நவம்பர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 15th அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 16th நவம்பருக்குள்ளே உங்களுக்கு hall ticket வந்து ஜென்ரேட் ஆகிடும். shortlisted candidate are requested to bring 2 copies of resume, 4 copies of passport size photograph and photocopies of mark sheets while attending the interview process அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மார்க் ஷீட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரெஸ்யூம் கண்டிப்பாக வேணும். அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தா 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். அண்ட் 2 copies of resumes வந்து வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆல் த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ஷுட் பி present at கியோட் KIOT அதாவது நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸ் ஆன் 22nd நவம்பர். நீங்கள் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசம்பிள் ஆகிருக்கணும். ஷார்ட் லிஸ்டட் ஆகிட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அவங்க கண்டிப்பாக வந்து காலேஜில் போயிட்டு அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இதுக்கு நீங்கள் இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு தான் போகும். HCL ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் 2021 22nd 23rd நவம்பர் உங்களுக்கு இன்டர்வியூ. இதில் வந்து நேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நேம் ஆஃப் த காலேஜ் ஸ்டடிடு. ஸோ காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காலேஜில் படிச்சிங்க அப்படின்றத கொடுத்துக்கணும். யூனிவர்சிட்டி நேமு, யூனிவர்சிட்டி லொக்கேஷனு, யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நீங்கள் எக்ஸாம்ஸில் யூஸ் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். கேண்டிடேட் நேம் வந்து கேட்டிருக்காங்க, ஜெண்டர், அதுக்கப்புறம் வந்து இமெயில், மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து ஆஸ் பர் ஆதாரில் உங்களுக்கு என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்க, தமிழ்நாடுனா தமிழ்நாடு அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். அண்ட் சிட்டி நேம், ஹோம் சிட்டி நேம் வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க ஆஸ் பர் த ஆதார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வில்லேஜ் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருப்பீங்க, அவங்களால சிட்டிஸ்லாம் வந்து போட முடியாது. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து திருவள்ளூர் அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு பின்கோடு, நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கான பின்கோடு, அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அட்ரஸ், பின் எல்லாமே வந்து கொடுக்கணும். அண்டு 10th மார்க்ஸ் எவ்வளோ இருக்குது, 75% அண்டு 75% மினிமம் வந்து இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். 10th பாசிங் இயர், 12th % ஆஃப் மார்க்ஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்புறம் 12th வந்து எந்த இயரில் பாஸ் அவுட் ஆனீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. டிப்ளமோவில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் இல்லை நோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து டிப்ளமோவில் என்ன பிரான்ச்சு, என்ன % அப்படின்றத கொடுத்துக்கலாம். கிராஜுவேஷன் வந்து பிஇ பிடெக், எம்இ எம்டெக், MCA, MSc பண்ணியிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் சிவில் டிபார்ட்மெண்ட், பிஇ பிடெக்கில் எக்ஸப்ட் சிவில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். கிராஜுவேஷன் ஸ்பெஷலைசேஷன் அண்ட் பிரான்ச், என்ன பிரான்ச் படிச்சிருக்கீங்க, யூஜியில் என்ன மார்க்கு, சிஜிபியில் பார்க்கும்போது என்ன மார்க்கு, அதுக்கப்புறம் வந்து யூஜி பாசிங் இயர், அவைலபிள் டு ஜாயின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேட்டில் வந்து உங்களால் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு ரொம்ப சீக்கிரமாக ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. இதுக்கு இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டிங்க, இந்த ப்ராக்கெட்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து ப்ராசஸ். இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா இப்போபே டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தை வந்து டைரக்ட் ஜாப் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தா 2 ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஐடி ரிக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க அண்ட் நான் ஐடியில் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஐடி ரிக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு வந்து 6 மாதத்துலேருந்து 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்ன டெசிக்னேஷனில் ஒர்க் பண்ணவங்க அப்படின்னா ரியாக்ட் ஜேஎஸில் ஒர்க் பண்ணவங்க, iOS டெவலப்பர் அண்ட் பிளாக் செயின் டெவலப்பர், இந்த 3 ரோலுக்கு வந்து பார்த்தா கேட்குறாங்க. ஃப்ரண்ட் அண்டு ரியாக்ட் ஜேஎஸ் டெவலப்பர், iOS டெவலப்பர்,
பிளாக் செயின் டெவலப்பர் இதில் ஏதாச்சும் ஒன்றுத்தில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த எல்லா ரோலுக்குமே வந்து உங்களுக்கு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது தேவைப்படுது. அண்ட் செகண்ட் வந்து நான் ஐடி ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் ப்ரிஃபர்ட் வித் குட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். இதுக்கு வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்கில்லோ இல்லை கோடிங் ஸ்கில்லோ வந்து உங்களுக்கு தேவைப்படாது. இதில் வந்து ஜென்ரலாக நான் ஐடி ரிக்வயர்மெண்ட் தான் ஃப்ரெஷர்ஸ் வந்து ஹையர் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ், கீ அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ், கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ். இதுக்கு வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் வந்து கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் கீ அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவாகவும் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் இதுக்கு வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ரெஸ்யூம்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு. அண்ட் இதுக்கு வந்து லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா இப்போபே டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட், அமிஞ்சிக்கரை, சென்னை. இதுதான் வந்து லொக்கேஷன். இந்த லொக்கேஷனில் போயிட்டு தான் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை வந்து மெயிலில் ரெஸ்யூம்ஸை ஷேர் பண்ணியோ ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ட் பண்ணணும். டேரெக்டாக வந்து கம்பெனிக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது. அவங்களோட ஒப்பீனியனை கேட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கால் பண்ணாங்க, இன்டர்வியூ கால் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த 2 கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் அண்ட் இப்போபே டெக்னாலஜிஸ், இந்த 2 நிறுவனத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ ஒன்லி தான் திஸ் ஜேபி சைனிங் ஆஃப்.